நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி ரொம்ப ஒரு ஹார்ஷாக, ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மையோ அப்படின்னு சமீபத்தில் அவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அல்லது அகில இந்திய தலைமையாக இருக்கட்டும், அவங்களோட நடவடிக்கைலாம் பார்க்கும்போது தமிழக காங்கிரஸ் தற்கொலைக்கு முயல்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதை பற்றின விவரங்களை எல்லாம் நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் மற்றும் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் எந்தவித விருப்பு இல்லாமல், சமரசம் இல்லாமல், தரவுகளோடு அன்பயாஸ்டாக சொல்லக்கூடிய ஒரு சேனல். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆதரவு தேவை. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்கள். நன்றி. இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது இப்போ சமீப காலத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பேர் காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அதாவது திடீர்னு ஏதாவது சில விஷயங்கள் வைரல் ஆகும். அது மாதிரி இது இது குமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வைரல் ஆச்சு இல்லையா? அது மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் விஜய் போய் பார்க்குறாரு, திமுக உள்ளுக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே கழகத்தை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு ஆளாளுக்கு பேசக்கூடிய அளவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் எப்படின்னா ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமான உள்வட்டத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இவர் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி பார்த்தாலும் திமுக இந்த தமிழ்நாட்டு காங்கிரஸை தோளில் தூக்கி உண்மையிலே சுமக்குது. காங்கிரஸால் திமுகவுக்கு பெரிய பலனா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முன்னாடி இதில் கிராமத்தில் சொல்லுவாங்க. அதாவது நீ அரிசி கொண்டு வா, நான் உண்மையை கொண்டு வர்றேன், ஊதி திம்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இப்போ காங்கிரஸ் உமி, திமுக அரிசி. இது எப்படின்னா திமுகவுக்கு ஜால்ரா போடுறதோ, அல்லது காங்கிரஸுக்கு எதிராக பேசுகிறதோ, அல்லது விஜய்க்கு ஜால்ரா போடுறதோ இந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே ஜெனரலாக இருக்கிற கருத்துக்கள், இந்த கருத்துக்களை சொல்கிறது நமக்கு எந்தவித பயாஸும் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஊப்பியும் கிடையாது, சங்கியும் கிடையாது, அணிலும் கிடையாது. ஓகே, இதில் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா, யாரும் நமக்கு எப்படின்னா நமக்கு இந்த தரவுகள் என்ன இருக்குது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி நம்ம பேசுகிறது தான். இப்போ என்னென்னா, இப்போது திமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு கிராமங்கள், தெரு அளவுக்கு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. அவங்க ஒன்றியமாக இருக்கட்டும், மாவட்டம், வட்டம், ஒன்றியம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பயங்கரமாக கட்டமைப்பு வச்சுருக்காங்க. காங்கிரஸ் எடுத்திங்கன்னா அப்படி கட்டமைப்பே இல்லை. காங்கிரஸில் ஒன்லி தலைவர்கள் மட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருக்காரா, உடனே அவரை தூக்கிட்டு இப்போ செல்வ பெருந்தகையை போட்டாங்களா? அப்போ ஏற்கனவே தூக்கப்பட்ட தலைவர் செல்வ பெருந்தகையை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கீழே இறக்கி விடணுமோ அங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் ஒரு 10-15 தலைவர் இருக்காங்க அப்படின்னா, அந்த தலைவர்கள் பதவி போன உடனே அவங்களுடைய இருப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஆட்களை நம்ம நண்டு அந்த இதில் வலைக்குள்ள நண்டு ஒரு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் அவங்க இழுத்து விட்டு கடைசி வரைக்கும் இப்போ எப்படின்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரவே இல்லை, இந்திய அளவில் தேஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது ராகுல் காந்தி அவரோட உழைப்பு, முயற்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் காங்கிரஸ் மிக பெருசாக வளர்ந்துருக்கணும். ஆனால் எதுவுமே வளரலை. என்ன காரணம்? அவரோட தவறான அணுகுமுறை. இதை சொல்கிறது. இப்போ ராகுல் காந்தி அவரோட தரவுகளாக இருக்கட்டும், டீட்டெயில் எடுத்து அதை வெளியில் கொடுத்தாரு. இப்போ பத்திரிகையாளருக்கு டீட்டெயில் கொடுத்தாருல, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட கொடுத்தாருல, அது உண்மையிலேயே ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ரொம்ப அருமையாக எல்லாம் கொடுத்தாரு. அதை யாருமே மறுக்க முடியாது. இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க எப்படின்னா அதிர்ந்து போய் பார்த்தாங்க, பிஜேபி அதிர்ந்து போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இது எப்படின்னா காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியில் ஆர்ப்பாட்டம் பண்ணி அல்லது ரவுடித்தனமாக பண்ணுற மாதிரி நல்லா படித்த பசங்க இங்கே வெளியில் பங்கு கட்டி இது புள்ளிங்கம் மாதிரி தலையை முடி வெட்டிக்கிட்டு ரொம்ப ஊதாரித்தனமாக ரொம்ப மோசமாக நடந்துக்கிற மாதிரி. அப்போ காலேஜில் படிக்கிற படிப்பும் வெளியில் நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி இவர் கஷ்டப்பட்டு தரவுகள்லாம் டீட்டெயிலாக எடுத்து 6 மாதமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து அவர் கம்ப்ளீட்டாக போடுறாரு, டீட்டெயில் கொடுக்குறாரு, ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இதை பத்திரிகையாளர்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியான்னு சொல்லிட்டு உடனே பிஜேபி பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் உண்மையிலேயே நடைப்பயணம்
பயங்கரமாக இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி காஷ்மீர் போகட்டும், அல்லது இந்த பக்கம் குஜராத்திலேருந்து வெஸ்ட் பெங்கால் போகட்டும், இப்படின்னு நடைப்பயணம் பயங்கரமாக போகிறாரு. அப்படி போகும்போது எல்லா மக்களும் வந்து அவரை பார்க்குறாங்க. பெரிய அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி அல்லது எழுச்சி வந்து ரொம்ப பெருசாக வருது. ஆனால் அந்த எழுச்சியை வந்து தக்க வைக்கணும்ல, அதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து ராகுல் காந்தி ஒன்றை மறந்துடுறாரு. அவர் என்ன தான் வந்து இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து ஒரு ஆண்ட கட்சி, 50 வருஷமாக ஆட்சியில் இருந்த கட்சி அப்படின்னு இருந்தால் கூட, அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மாநிலத்தையும் அங்கே ஆட்சியில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற, அல்லது அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கிற மாநில கட்சிகளை சார்ந்து தான் நிறைய இருக்க வேண்டியிருக்கு. அவங்க நேரடியாக வந்து சில மாநிலங்களில், உதாரணத்துக்கு வந்து கேரளா, அது மாதிரி சில மாநிலங்களில் வந்து அவங்க நேரடியாக வந்து ஆட்சி பண்ணலாம். இப்போ வந்து கர்நாடகாவில் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அது சாத்தியமே இல்லை. தமிழ்நாடு மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இப்போ சாத்தியமே இல்லை. அப்படி நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு சாத்தியமே இல்லை. அப்போது அவங்க என்ன பண்ணணும், எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து மாநில கட்சிகளோட சேர்ந்து தான் இணக்கமாக தான் போயாகணும். அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் வந்து ஒரு சரியான ஸ்லோகன். இந்த ஸ்லோகன் தான் வந்து இங்கே திராவிட கட்சிகள் வந்து கடைப்பிடிக்குது. அது இல்லாமல் திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னா ஆட்சியில் பங்கு கொடுப்போம். நீ என்ன கொண்டு வர்ற? நீ கொண்டு வர்றது அரிசியா உமியா? நீ உமி கொண்டு வந்துட்டு அரிசி கேட்டேன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அரிசியை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஓரளவு கொடுக்கலாமே ஒழிய அதுக்காக பங்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக மட்டும் இல்லை, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மத்தியில் ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் அசராமல் வந்து அதிமுக ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருந்து பெரிய பலமே இல்லை. கொங்கு பெல்ட்டை தவிர மற்ற டெல்டாவாக இருக்கட்டும், அல்லது மதுரைக்கு கீழே இருக்கட்டும், முக்குளத்தூர் இருக்கிற இடத்துல பூரா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதிமுக. இப்படி இருக்கிற சூழ்நிலையே அவர் வந்து சரியானபடியாக பயங்கர ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுறாரு. அப்போ வந்து திமுக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும்? அவர் ஸ்டாலின் வந்து நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக அவர் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் அவர் எடுக்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்னா அவரை பற்றின வந்து தவறான புரிதல் என்ன, அவர் வந்து எதை எடுத்தாலும் வந்து படாருன்னு வந்து வேகமாக வந்து செயல்பட மாட்டார் அப்படின்னு ஒரு குறை இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவளை ஈஸியாக வந்து காங்கிரஸுக்காக விட்டு கொடுக்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. போன முறை 25 சீட்டு கொடுத்து 18 தொகுதியில் வந்து காங்கிரஸ் ஜெயித்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 20 இடமே அதிகம் அப்படின்னு வெளியில் வந்து சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னா, சீட்டு கொடுத்தா அதுக்கு வந்து செலவு பண்ணி அவங்க வந்து ஜம்முன்னு தோளில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் கீழே வந்து வேலை செய்யணுமே, வேலை செய்கிறதுக்கு வந்து திமுக தொண்டர்கள் இருக்காங்க. அப்புறம் அந்த கூட்டணியில் இருக்கிற விசிக தொண்டர்கள் இருக்காங்க. அதை தாண்டி வந்து இஸ்லாமிய கட்சிகளில் வந்து எஸ்டிபியில் கொஞ்சம் தொண்டர் இருக்காங்க, மாஜகவில் கொஞ்சம் தொண்டர்கள் இருக்காங்க. அதை தாண்டி ரொம்ப பெருசாக அப்புறம் இதில் மாமகவில் கொஞ்சம் தொண்டர் இருக்காங்க. அது அந்தந்த ரீஜனில் கொஞ்சம் இருக்காங்க. இதை தாண்டி ஓவரால் பெரிய அளவுக்கு தொண்டர் படை வந்து காங்கிரஸுக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன பேசிஸில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு தெரியல. அப்போது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக விட்டால் நமக்கு ஒரு வழி இல்லை அப்படின்ற இருக்கிற சூழலை வந்து இல்லை, எங்களுக்கு வந்து தாவேக்கா இருக்குது, புதிய ஒரு கட்சி உதயமாக இருக்குது, தாவேக்கா இருக்குது, அதில் வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு 50 சீட்டு கிடைக்கும், 60 சீட்டு கிடைக்கும்னா கிடைக்கும். 50 சீட்டில் 100 சீட்டு 100 தொகுதியோடு கொடுக்கட்டும். ஆனால் 100 தொகுதியில் எத்தனை தொகுதி வந்து ஜெயிச்சு வருவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. தாவேக்கா வந்து நேற்று பிறந்த குழந்தை, அதுக்காண்டி அதை வந்து குறைச்சி மதிப்பிடலை. தாவேக்கா வந்து விஜய் மேலே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய அளவு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ சமீபத்தில் எடுத்த இப்போ இன்றைக்கி வந்த கருத்து கணிப்பு இப்படி பார்த்தா முதலிடத்தில் மு.க. ஸ்டாலினும், 2வது இடத்துல விஜய் இருக்கார், 3வது இடத்துல எடப்பாடி இருக்கிறாரு. அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து தாவேக்கா வந்து குறைச்சி மதிப்பிடலை. அதே நேரத்தில் அவங்க வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, அங்கே கீழே வந்து கிராஸ் ரூட் லெவலில் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதனால் இந்த விஷயம் தெரியாமல் காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை வச்சு இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு கட்டத்தில் திமுக வந்து போடான்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? காங்கிரஸ் வந்து இருக்கிறதுலே இந்தியாவிலே வந்து ஓரளவு மரியாதையோடும் எம்எல்ஏக்களோடும் 18 எம்எல்ஏக்களோடும் 10 எம்பிக்களோடும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆனால் அதையும் வந்து கெடுத்து விடுறது இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன ஏதுன்னு கேட்காம இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற ராகுல் காந்தி அவரை வந்து வெளியில் பேசும்போது என்ன சொன்னாங்க, அவர் வந்து ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான அறிவுள்ள ஒரு அறிவுஜீவியான ஒரு பப்பு தான் அவரை வந்து ஒரு பெரிய தலைவராக ஹேண்டில் பண்ணலை. அவர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை.
அவர் வந்து தவறான ஹேண்டில் பண்ணதுனால தான் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை விட பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மம்தா பானர்ஜியோட பிரச்சனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஈவன் வந்து பஞ்சாபில் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் அவரோட தவறான அணுகுமுறை. அதுக்காண்டி அவர் வந்து மொத்தத்துக்கு தப்பு இல்லை, ஆனால் ஒரு கட்சியை வந்து வழிநடத்துறது, அது கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, அதில் வந்து அவர் தவறிட்டாருன்னு தான் தோணுது. சரி, அடுத்து வந்து என்ன நடக்க போகுது? இப்போவாவது அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி புல்லுருவிகள், ஏன்னா புல்லுருவி ஏன் சொல்கிறோன்னா, நமக்கு வந்து காங்கிரஸ் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. ஆனால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே வந்து குழப்படி பண்ணால், இந்த குளறுபடி இருக்கு இல்லையா, இதுவே வந்து காங்கிரஸ் கட்சியோட வீழ்ச்சிக்கு, அதாவது தற்கொலைக்கு வழிவகுக்குமோ, அதைத்தான் வந்து அவங்க ஜோதிமணி சொல்கிறாங்க, அப்புறம் ப. சிதம்பரம் சொல்கிறாரு, எல்லாம் டீட்டெயில் எல்லாம் வந்து நிறையா வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஈவன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பிறந்தகை என்ன சொல்கிறாரு, இவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் காங்கிரஸ்கார் மாதிரி பேசலை, அவர் பேசுகிறத பார்த்தா ஒரு பிஜேபிக்கார பாஜகவோட ஆள் மாதிரி பேசுகிறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கடிதம் எழுதியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அவர் கடிதம் எழுதி அங்கே போய் அதுக்கப்புறம் விசாரித்து வந்து சேரக்குள்ளே வந்து இங்கே மக்கள் மத்தியில், அதாவது தொண்டர்கள் மத்தியில் ஒரு அயற்சியை வந்துடும். என்னடா இவங்க இப்படி இவ்வளோ தூரம் தூக்கி சுமந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே, இவங்க எதுக்கு தூக்கி சுமக்கணும் அப்படின்னு நிறையா பேர் வெளியிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேச்சு வந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது இல்லை. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்க கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 20 சீட்டோ 25 அல்லது 30 சீட்டோ, இந்த சீட்டை வந்து ராமதாஸோட பாமக, அப்புறம் தேமுதிக, அப்புறம் டிடிவி, இவங்களுக்கு வந்து கொடுத்தா இவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரயோஜனப்படுவாங்க, காங்கிரஸோட அவங்களுக்கு பிரயோஜனப்படுவாங்க, பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி ஆயிரும். அதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். காங்கிரஸ் வந்து திருந்தினா தான் காங்கிரஸுக்கு வந்து எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா இங்கே வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்திய அளவில் இந்தியா கூட்டணி வந்து பிரச்சனை வந்துடும். அதனால் அதெல்லாம் உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னா இப்போ வந்து பிஜேபியை வந்து இந்திய அளவில் வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு காங்கிரஸை விட்டால் நமக்கும் வேறு வழி இல்லை. அதனால் காங்கிரஸ் வீழ்ச்சி வந்து இந்தியாவோட வீழ்ச்சி. அதனால் காங்கிரஸ் வந்து வீழ்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.